வணக்கம். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால இந்த வடகாசி அம்மன் இந்த கோவில் கொடை விழாவிற்கு இந்த மிக சிறப்பான முறையில நம்ம ஊர் மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து அழைச்சிருந்தீங்க. நான் பல்வேறு கருத்துக்களை இந்த வளராமபுரத்துல இருந்து நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தேன். சமூக வலைதளங்கள்ல அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம முக்குளத்தூர் மக்களிடையே போய் வந்து சென்றடைஞ்சது. அதுல வாழ்த்துக்கள் சொன்னதுல பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில இருந்து இந்திய ராணுவத்தில இருந்து எண்ணற்ற இளைஞர்கள் போன் செஞ்சு வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு ராணுவம் அப்படிங்கும் போது அது நாட்டை பாதுகாக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த வளராமபுரத்துல இருந்து எண்ணற்ற இளைஞர்கள் இன்னைக்கு ராணுவத்தில் இருக்கிறத நினைச்சு நாங்களும் பெருமை அடைந்தோம். இந்த சமுதாயமும் உங்களை நினைச்சு பெருமை அடையுது. என்றைக்கும் உங்களுக்கு இந்த நாடு நன்றி கடன் பட்டிருக்கு. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிராமத்துல குற்றவாளிகள் வந்து அதிக பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஊருக்கு பெருமை கிடையாது. அந்த கிராமத்துல இருந்து எத்தனை அரசு வந்து துறை அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க, இன்னைக்கு காவலரா எத்தனை பேர் இருக்காங்க, ராணுவத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதா அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அப்பேற்பட்ட பெருமை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இனி இருக்கின்ற இளைஞர்களும் அந்த பெருமையை நீங்க எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் வந்து கேட்டுக்கொள்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் வருங்காலம் நம்ம சமுதாயத்தோட பெண் பிள்ளைகளையும் நம்ம மக்களையும் ஊர் எல்லாச்சாமியா நின்று நீங்க எல்லாம் காக்க வேண்டியவங்க. அதை மனசுல வச்சு உணர்ந்து நீங்க எல்லாம் செயல்படணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நடக்கின்ற அநியாயங்களையும் தீமைகளையும் பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதன்படி எல்லா கிராமங்களிலும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பெரிய லெவல்ல மனம் மாறி இருக்காங்க. ஆமா, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நம்ம தேவைப்படலாம், நம்ம 4 பேரை காப்பாற்றணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், நம்மளை பார்த்தாலே சரி தேவமான வரப்ப தேவமான உதவி செய்வாங்க, காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாத்துக்கும் தோணணும் அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் நிறைய கிராமங்கள்ல பெண்கள் எல்லாரும் மிகவும் விழிப்புணர்வோடு வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு மேடைகள்லையும் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை பத்தி நான் பல இடங்கள்ல வந்து நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அந்த பதிவு செய்ததெல்லாம் வட சமூக வலைதளங்கள்ல போகும்பொழுது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராம்ல நம்ம தேவன் அப்படின்னு சொல்லிதான் போட்டோ வச்சு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்ப நம்ம பெண் பிள்ளைகள் வந்து சரி நம்ம இடத்தானே அப்படின்னு நினைச்சு அவனோட பேச ஆரம்பிக்கி. அதன் பிறகு அந்த ஆடியோவையும் அந்த போட்டோவையும் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையும் மிரட்டுறாங்க. இதெல்லாம் நான் பதிவு செஞ்சிருந்தேன். இதெல்லாம் நடந்த உண்மையை பதிவு செஞ்சிருந்தேன். அதன் பிரகாரம் எல்லா பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து விழிப்போடு இன்னைக்கு இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கோவில்பட்டியில கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். கோவில்பட்டியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தேவமார் இருப்போம் அந்த கோவில்பட்டி சுற்று வட்டாரத்திலே. அப்பேற்பட்ட 1.5 லட்சம் பேர் இருக்கிற அந்த தேவமார் மத்தியில நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளைய தேவர் பணியின் போட்டு அந்த செல்போன்ல தேவர் படம் வச்சு பிக்சர் வச்சு இந்த பிள்ளை காலேஜ் போற பிள்ளைய நான் தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். நாம சமூக வலைதளங்கள்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பதிவுகள் எல்லாம் அந்த பாப்பா பார்த்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா அவன் உஷாரா என்ன சொல்லிட்டா, இவன் நம்ம ஆளுக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி, அதாவது எஸ்சி அப்படிங்கிறது இந்த பிள்ளைக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்றா, அவ அந்த பையனை நீ தேவன் சொல்லி நீ ஏமாத்திட்டல, ஏன் சாதிக்காரன் நினைச்சுதான் நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை அவனை விட்டு விலகுதான். விலகி போன பிள்ளைய காலேஜுக்கு போகும் பொழுது அந்த பிள்ளைய முடியை பிடிச்சு இழுத்து நீ வண்டியில வலுக்கட்டாயமா ஏறு அப்படின்னு சொல்லி பிள்ளைய நடுவோட்டில் அடிச்சிருக்கான்.
அடிச்சது இல்லாம இதெல்லாம் அதாவது என்னன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி செயல்பாடுகள் நினைக்கும் பொழுதுதான் நான் வந்து எப்படின்னா அந்த கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பொறுமையா இருக்கணும். நம்ம இளைஞர்கள் நம்ம சுத்தி இருக்காங்க, அவங்களையும் பொறுமையோட வழி நடத்தணும் தான் பல இடங்கள்ல நான் வந்து அன்பை மட்டுமே போதிக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நெஞ்சில ஆணி குத்துற மாதிரி வந்து இருக்கு. 1 லட்சம் தேவமா இருக்க இடத்துல ஒரு பெண் பிள்ளையை ஒன்று அடிக்கிறா, போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போய் எஃப்ஐஆர் போடுறாங்க. அவனை எல்லாரும் சேர்ந்து கோவில்பட்டியில் உள்ள நம்ம தேவ சமூக பெரியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. 20 நாள் கழிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அந்த பெண் பிள்ளைக்கு அவன் அம்மாவுக்கு வந்து 20-30 மெசேஜ் அனுப்புறான். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டேன், நான் உன் பிள்ளை தான் கேட்டுவேன், எனக்கு நீ பொண்ணு கொடு அப்படின்னு சொல்லி போன்ல பேசுறது மட்டும் இல்லாம வீடே போய் கேட்டிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு உங்க பொண்ணு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெத்த தகப்பன் அவ தாய் எல்லாருமே அண்ணன் எல்லாம் மிக பொறுமையோடு, ஏன்னா நம்ம எல்லாம் மேடை தூரம் பேசிருக்கோம், யாரும் அவசரப்படுறாங்க, சட்ட ரீதியா நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஊரா சொல்றது விளைவினால அவங்க கோபப்படாம எனக்கு போன் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி நடக்க நான் முந்தானத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஓயாமலாம் அவனை தூக்கி உள்ள வைக்க முடியாது போவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல அப்படின்னு என்ன சொல்றாங்க. என் வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வந்திருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ முதலமைச்சர் எத்தனை வாட்டி சொல்றாரு காவல்துறைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கையாளுங்க, அதனாலதான் ஆணவ கொலைகள் நடக்கு. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை கொலை செஞ்சிருந்தாங்க. ராமநாதபுரத்துல ராமேஸ்வரத்துல ஒரு பொட்ட பிள்ளைய, பள்ளிக்கூடம் போன பிள்ளைய, 12 வயசு பிள்ளைய, அழகுப்பட்ட பிள்ளைய குத்தி கொள்றான் கஞ்சா பொறுக்கி. அப்ப அதை முன்னே தடுத்து அந்த பிள்ளை செத்துருக்காதுல, அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிருக்க பொட்ட பிள்ளை, எங்க அப்பா என்னை காப்பாத்துவாரு, எங்க அம்மா என்னை காப்பாத்துன்னு பள்ளிக்கூடம் போது அந்த பிள்ளைய துடிக்க துடிக்க காதலிக்க மாட்டேங்குது, குத்துதா பாருங்க, குத்து கொண்டா பாருங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு சமூகத்துல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், பெண் பிள்ளைகளை பத்திரமா நீங்க கையாளுங்க. பெண் பிள்ளைகளுக்கு தான் நம்ம வாழணும், நம்ம குழந்தைகள், நம்ம பராசக்தியே நம்ம பிள்ளைகள் தான், பொட்ட பிள்ளைகள் தான். அதனால பெட்ட பிள்ளைகளை கண்காணிச்சு பார்த்து பாதுகாப்போட இருக்கணும். அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு நான் போன் பண்றேன், ஏப்பா என்ன இந்த மாதிரி வீடியோ அனுப்பி பொண்ணு கேட்டிருக்கா, 1 லட்சம் தேவமாக நாங்க இருக்கோம், அப்ப நீ அந்த பையனை இவங்க ஏதாவது செய்யட்டும் நினைக்கிறியா? அந்த இன்ஸ்பெக்டர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த இன்ஸ்பெக்டரும் அதே சாதியை சேர்ந்தவர். அந்த ஒரு காரணத்துக்காக அது நடவடிக்கை எடுக்க முடியாது. திருப்பி நான் சொன்னேன், இதை சும்மா விட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குடும்பமும் தற்போது பாதுகாப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு போன் வரல, சரி நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டா நானும் எனக்கு தகவல் கொடுத்து போன் பண்ணி கேட்டேன், இப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னா காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இப்படி கண்கூட டெய்லி தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம கையாளும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமும் கோபமும் வருது. ஏன்னா நம்ம அரசியல் பண்றதுக்காண்டி இந்த சமூகத்துக்கு வரல, உங்களெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும், உங்களை ஏமாத்தணும், தேர்தல் வந்தவங்க உங்களெல்லாம் கொண்டு வித்துட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரல, பணத்துக்காண்டி அரசியல் வரல. சாகும் தண்டியே இறக்க தண்டியே நம்ம இனத்துக்காண்டியே நம்ம செத்துடணும், நம்ம இனத்துக்காண்டியே பேசிடணும். இந்த இடம் அழிய போகுதுங்கிறது எனக்கு தெரியுது, இந்த இடம் அடிமையாக போகுதுங்கிறது தெரியுது. இன்னைக்கு பட்ட பகல்ல வரலாறு திருடலாம். திருச்சியில திருமங்கை ஆழ்வார் அந்த மன்னர் பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை, நம்ம கல்லர் மன்னர், நம்ம கல்லர் மன்னர், அத பப்ளிக்ல அவன் திருடுறாங்க. ஒருத்தர் இப்ப திருடி இருக்கான், அது எங்க சமுதாயத்தை சொந்தம் அப்படிங்கிற பட்டயம் இருக்கு, கல்வெட்டு இருக்கு. அப்ப மறவர்கள் தான் பாண்டியர்கள், தேவர் தான் பாண்டியர்கள், முக்குளத்தோர் தான் பாண்டியர்கள் ஆண்டாண்டு காலமா இருக்கு. அவ ஏன் கிளைம் பண்ண முடியாது? ஏன்னா நம்மகிட்ட வம்புக்கணும், நம்மகிட்ட மோதணும். இது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல மன்னர் வாரிசுகள், மன்னர் பரம்பரைகள்ல யாருங்கிறத அரசாங்கம் சொல்லணும், அவங்களும் சொல்ல முடியாது. அப்ப நாம எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் உண்மையில என்னைய இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் என்னை வரவேற்ற நினைச்சு நான் மனதார நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களுக்கு நான் மீண்டும் சொல்றேன், தயவு செய்து மருந்து அருந்தாம உடல்நிலையை பேணுங்க, உடலை பாதுகாங்க. நீங்க உடல் திறத்தோட இருந்தாதான் ஊரை காப்பாற்ற முடியும், பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். நாம் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லக்கூடியதான், தாய் தகப்பன் மேல
பாசம் வைங்க, அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க. இந்த அன்பெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது. இதெல்லாம் இப்ப காலப்போக்கில் கரண்ட் மாதிரி போறதுனால மறந்து போயிட்டு இருக்கு. தேவை மாதிரி நம்ம மறக்க கூடாது. பெத்த தாய்க்கு மிஞ்சி தாப்படு மிஞ்சி யாரும் கிடையாது, நானும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க உணரணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நீங்க ஒரு 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 காயம் ஏற்பட்டு நீங்க மருத்துவமனையில இருந்தீங்கன்னா உங்க தாய் தாப்பா உங்க அக்கா தங்கச்சி தான் உங்களை பார்க்கணும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து நான் தலைவனா இருந்தாலுமே நான் வந்து ஒரு ஆர்லிஸ் பாட்டில ஒரு முட்டாயோ இல்ல ஒரு ஆப்பிள் பழமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருவேன். புரியுதா? கொடுத்துட்டு நல்லா கேப்பா, ஏப்பா பார்த்து போக வேண்டியதானே, ஏன் கீழே விழுந்துன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா உங்க தாய் தகப்பன் தான் உங்க அக்கா தங்கச்சி தான் உங்களை பார்க்கணும். அதனால என்ன தாண்டி நீங்க உங்களுடைய குடும்பத்தின் மேல நீங்க எல்லாம் பாஸ் ஆகிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு போய் நினைக்கிறேன். ஆனா 2026 தேர்தல் வருது. அந்த தேர்தல உண்மையிலே என்னன்னா இந்த திருப்பு வந்து சங்கரன்கோவில் தொகுதி வந்து அது ரிசர்வ் தொகுதியா இருக்கிறதுனால நாம 40 வருஷமா நம்மளால தேர்தலில் நிக்க முடியல, நம்ம இடத்தா யாரும் நிக்க முடியல அப்படிங்கிறதுனால மதுரை உயர்நீதிமன்றத்துல அதையும் இந்த ஊர்ல இருந்து சொல்லிட்டு போறேன். இந்த நாளைக்கு யாரும் சொல்லல. நாளைக்கு நாளைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றேன். சங்கரன்கோவில் தொகுதியை பொது தொகுதியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றேன். அதுல இந்த வருடமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வருஷமே மாறிடும். இல்லைன்னா இன்னும் எண்ணி ஒரு 5 வருஷம் நம்ம அதுக்காண்டி வந்து காத்திருக்கணும். இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த தேர்தலையாவது சங்கரன்கோவில் தொகுதியை பொது தொகுதியா நம்ம வந்து மாத்தியே தீரணும், மாற்றுவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால அரசியலும் நமக்கு வேணும் அப்படிங்கறத எல்லாரும் உணர்ந்துருக்குங்க. எப்படி கல்வி படிப்பு வந்து பயிர்கிட்டு அரசு உத்தியோகத்துக்கு போடுவோம், அதே மாதிரி அரசியலும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. மிகவும் பொறுமையோடு இருங்க. காலம் நமக்கான காலம் இல்ல. அடுத்தடுத்து தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சங்கரன்கோவில் காலேஜ்ல நான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிறேன். சங்கரன்கோவில் காலேஜ் நீங்க மீட்டு கொடுத்தீங்க, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. மீட்டு ஒரு சாதி வரி பிடித்த ஒரு முதல்வர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்டீங்க. அவர் பெயர் என்ன பேரு? கெங்காராமா கல்லூரி முதல்வர் கெங்காராமல இந்த சரௌண்டிங் உள்ள என்னோட சமுதாய இளைஞர்கள் படிக்க முடியல. அவர்களை வந்து மிகவும் துன்புறுத்துறாரு. பள்ளிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட செய்யல. அவருடைய பதவி காலம் முடிஞ்சும் அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்குன்னு அவரை டிஸ்மிஸ் பண்ணி மீண்டும் கோர்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு. நல்லதா பண்ணிருக்காங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மீண்டும் அவர் வந்து நான் என்னுடைய பதவி காலம் முடிஞ்சாலும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் கேட்டிருக்காராம். தயவு செய்து சொல்றேன், தென்காசி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கலெக்டர் அவர்களே, அந்த நபர் இனிமேல் அந்த கல்லூரிக்கு முதல்வர் இருக்கக்கூடாது. கல்லூரி முதல்வர் இருக்கக்கூடியவன் சாதி மதம் பார்க்க கூடாது, சாதி வரி இருக்கக்கூடாது. என்னோட இளைஞர்கள் படிக்க விடாம வந்து நீங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கீங்க. அதனால என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த முக்குளத்தோட சார்பா சொல்றேன், அந்த முதல்வரை உடனடியா பணி நீக்க செய்யணும். மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. அப்படி நான் கொடுப்பேன், அவர்தான் முதல்வராக இருப்பாரு அந்த கல்லூரிக்கு அப்படின்னு சொன்னா மீண்டும் தேவர் காலேஜ் போராட்டம் மாபெரும் போராட்டமா நடக்கும். அதுல மாட்டுக்கருத்து இல்ல. தேர்தல் வருது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை உணர்ந்து எங்க மக்களுடைய கோரிக்கையை நினைக்கிறோம். அந்த கல்லூரிக்குள்ள எந்த வசதியும் அவர் செஞ்சு கொடுக்கல, அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கல. சமூக சீர்கேடு நிறைய அங்க நடக்கு. அவர் ஒழுக்கமாகவே கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன். நாளைக்கு முதல்வருக்கு இது சம்பந்தமா நான் லெட்டர் அனுப்புறேன், வந்து கடிதம் அனுப்புறேன், அவருக்கு மனுக்கள் அனுப்ப போறேன். 4 நாள் 5 நாள்ல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில அந்த போராட்டம் அறிவிக்கப்படும். சங்கரன்கோவில் இது மட்டுமல்ல, தென்காசி மாவட்டம் விவசாயிகள் காட்டு பன்றியால பாதிக்கப்படுறாங்க, யானைகளால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து புகார் வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய மக்கள் விவசாயம் செஞ்சும் வந்து பிழைக்க முடியல. அதனால தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் இந்த வனத்துறையில விவசாயிகளுக்கு வந்து காட்டு பன்றியை சுட்டுக் கொள்வதற்கான நாட்டு துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சட்டசபையில எல்லா அதிகாரிகளுமே கேட்டுட்டாங்க, விவசாயிகள் கையில துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நமது அரசாங்கம் துப்பாக்கி கொடுத்தா அதை மாற்று அதாவது எப்படி வேற ஏதாவது பயன்படுத்திடுவாங்க, வேற மிருகங்களை கொண்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து இந்த மக்களை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும், காட்டு பன்றிகள் வரவிடாம தடுக்கணும்னா இந்த விவசாயிகளுக்கு, தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும், மலையோர பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கம் துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த ஊருக்கு நான் தொடர்ந்து வந்துட்டே தான் இருப்பேன். என் மீது நீங்கள் அனைவரும் வச்சிருக்க அன்பை
நான் தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் இந்த ஊர்ல இருந்து அதிகாரிகள் நிறைய பேர் போனோம். பிள்ளைகளை பொட்ட பிள்ளைகள் நீதிபதியா நீங்க படிக்கிறீங்க, ஒரு நீதிபதி ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் பல்வேறு துறைகளுக்கு போறேன். பல்வேறு துறைகள்ல போகும்போது அங்க ஒரு தேவமாறு ஒரு கலெக்டரா உட்கார்ந்துருக்கும் போதும், ஒரு பிஆர்ஓ உட்கார்ந்துருக்கும் போதும், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது, டிஎஸ்பி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் நம்ம எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். வல்லாராமபுரத்துல இருந்து காவல் நிலையத்துக்கு போறவன் குற்றவாளியா போகக்கூடாது, காவலரோ இன்ஸ்பெக்டரோ போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போறவன் நீதிபதியோ வக்கீலோ போகணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லா படிங்க, ஊருக்கு அறிஞ்சு வளர்க்குறீங்க, நீங்க எல்லாரும் வந்து உருவாக்குங்க. கழுகுமலை இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கானது. கழுகுமலை இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி மிக மோசமான வகையில பொதுமக்களை வந்து கண்ணிய குறைவான வார்த்தைகளால தொடர்ந்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா முக்குளத்தூர் போர்டு யார் கல்யாணம் வச்சு நடத்தினாலும் கல்யாண வீடுகள்ல அந்த பேரருக்கு அனுமதிக்க மாட்டேங்குது, சாதி வெறியோடு நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகார் வந்துகிட்டே இருக்கு. டிஎஸ்பி சொல்லியாச்சு. அதனால மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர்கள் கழுகுமலை இன்ஸ்பெக்டரை உடனடியா பணிமாற்றம் செய்யணும். அந்த பெண் காவல் ஆய்வாளர் மிகப்பெரிய ஒரு அடாவடித்தனம் பண்றாரு. எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுறதா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் மிக கேவலமான முறையில் பேசுறதா தொடர்ந்து மக்கள் புகார் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால தயவு செய்து இது போன்ற காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் உங்களை வச்சு நான் வந்து இந்த வல்லாராமபுரத்தை வச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தேவமானவரை காப்பாற்றணும். அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயக ரீதியா போராட்டத்தை முன்னெடுத்து உங்களை நான் பாதுகாக்க நினைக்கிறேன். 7 ஜம்மு ஆனாலும் எத்தனை ஜம்மு ஆனாலும் சரி இதே மாதிரிதான் எசக்கிராஜா இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டு வேற வேற மாட்டேன். பல்வேறு கட்சிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய பொருளாதார நெருக்கடியை வச்சு எப்படியாவது எசக்கிராஜாவை நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அதனாலதான் நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ போட்டேன். இருக்கிற முக்குளத்தால சேர்ந்த அத்தனை உதவிகளும் எங்களுக்கு வந்து எங்க கட்சிக்கு நீங்க நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று தேவமாத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பவே அவங்க நினைச்சிருப்பாங்க இவன் கண்டிப்பான முறையில நம்ம கூட வர மாட்டான் அப்படின்னு சொல்லி. அதிகாரத்தை கொடுத்தா நம்ம வருவேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்க எல்லார்கிட்டையும் வருவேன், வந்து கேட்டுட்டு தான் தேர்தல்ல நான் என்ன பண்ணணுங்கிற முடிவை கேட்பேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என் மேல இப்பதான் இருக்கீங்க அப்படிங்கிற நான் உங்களை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு நான் ஒரு பக்கம் போக முடியாது. அதனால உங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் உங்க எல்லாத்தையும் சந்திச்சு கேட்டுட்டு நான் என்ன முடிவு எடுக்கணும். நான் என்னையும் நீங்க எல்லாரும் ஒரிஜினலா இருக்குன்னு சொல்றீங்க, நான் ஒரிஜினலா இருந்துருவேன். நீங்க எல்லாரும் எண்ணெய் விட்டுட்டு ஓடினாங்க. எலெக்ஷன் வந்த உடனே 1000 தாங்க 2000 தந்தா வாங்கிக்கோங்க, வேற வழி கிடையாது. உங்களுக்கு அது உங்க படம், வரி படம். ஆனா ஓட்டு வந்து யாருக்கு போடணும் அப்படின்னு ஒண்ணு நமக்கு போடணும், இல்ல நம்ம சொல்றவனுக்கு போடணும். நாம சொல்ற ஆளு எம்எல்ஏ இருந்தா நம்ம எங்கனாலும் சொல்லலாம், நமக்காண்டி அவர் கேட்பாரு வைப்பாரு. அந்த மாதிரி மைண்ட் செட்டை எல்லாரும் உருவாக்கிங்க. எந்த காரணத்தை கொண்டும் இது வரைக்கும் நம்ம ஊருக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாத்தையும் நினைச்சு வர தேர்தலை நீங்க பயன்படுத்துங்க. வர தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். வருங்காலம் நமக்கு ஆபத்தான காலங்களை உணர்ந்து நீங்க எல்லாம் செயல்படும் சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக வலைதளங்களை இளைஞர்கள் கவனமா கையாளுங்க, இன்ஸ்டாகிராம்லாம் கவனமா கையாளுங்க. மீண்டும் சொல்றேன், பெண் பிள்ளைகள் பிரச்சனை எதா இருந்தாலும் சரி, தயவு செய்து நான் உங்க கூட பிறந்தவங்க தான் உங்க பிள்ளைய மேல நான் என்னை ஒரு பிள்ளையா நினைச்சு எனக்கு தகவல் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கியா, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். நாம வந்து வெளியே சொன்னா இந்த மாதிரி நம்ம மகளுக்கு பிரச்சனை ஆயிருவோம், வெளியே தெரிஞ்சிருவோம், அப்படி இப்படின்னு மூடி மறைக்க கூடாது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு செய்தேன். நாம கூட பிறந்த மாதிரி இருந்து அதை நான் எப்படி மறைமுகமா அதுல இருந்து நம்ம பிள்ளைய காப்பாற்றணுமோ காப்பாத்திக்கிடுவேன். அதனால தயவு செய்து எல்லாரும் ரொம்ப கண்ணு கருத்து கவனமா மிகவும் பாதுகாப்போடு நீங்க இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த வல்லாராமபுரத்தில் இருந்து இன்னைக்கு நாட்டை பாதுகாக்கிற அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் பதிவு என்னை மிக பிரமாணம் வரவேற்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகள். முத்துப்பாட்டினா கிட்டத்தட்ட தூங்கவே விடல நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போனு எப்போ போன் வந்துட்டாலும் ஏன்னா இன்னொரு 5 நாள் கிடக்கலாம் நாம அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வேற எங்கேயும் 100 ப்ரோக்ராம் போடுறாங்க, சென்னைக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க அப்படின்ட்டு உண்மையிலே அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வரவேற்ற ஊர் நாட்டாம எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஊர் நாட்டாமை என்பது மிக முக்கியம். எல்லா ஊர்களையும் ஊர் நாட்டாமையை ரெடி பண்ணுங்க. நீங்க எல்லாம் உங்க ஆர்கனைஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் ஊர் பந்துன்னு சொல்லி ஒண்ணு நீங்க ஒதுக்குறீங்களா எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா
ஊர் பட்டுங்கிறத ஒரு இதை ஒதுக்குங்க. உங்களுக்கு கோயில வரி பிரிக்கிற மணிக்கு நீங்க எல்லாரும் வரி போட்டு ஒரு பணத்தை சேஃப்டி பண்ணி வைங்க. அதை வச்சு நம்ம ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம், ஒரு கல்விக்கூடம் கட்டலாம், நூலகம் கட்டலாம், உடற்பயிற்சி கூட கட்டலாம், ஒரு 5 பிள்ளைகளை வக்கீல் படிக்க வைக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஆபத்துல அதை வச்சு பயன்படுத்தலாம். இன்னைக்கு எத்தனையோ கோர்ட்ல நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், போய் ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னா அந்தந்த ஊரோட பண்பு இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு இந்த வடகாசியம் கோயில்னு சொல்றேன். இப்போ இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கேன். எங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல 11 மணிக்கு இன்னைக்கு தீர்ப்பு ஆயிருக்கு. நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்க தீர்ப்பு. ராஜபாளையத்துல நம்ம சமுதாய மக்கள் ஆண்டாண்டு காலமா கும்பிட்டு இருந்த கோவில ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஆக்கிரமிப்பு பண்ணி கல்வெட்டை மறைச்சு நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைவர் மீது வழக்கப்பட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது, கோயில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயிலை இழுத்து மூடிட்டாங்க. அந்த ராஜபாளைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தேடி வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா 4 வருஷமா இழுத்து தம்பி உங்களுடைய நம்பர் கிடைக்கல அப்படின்ட்டு இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ஒண்ணும் கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் போட்டு இன்னைக்கு 5 ஆர்டர் கொடுத்துருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கோவில உடனடியா திறக்கணும், 3 நேரமும் பூஜைகள் நடக்கணும், அது ஹெச்ஆர்சி கண்ட்ரோல்ல போகணும், யாரும் அதை உரிமை கொண்டாடக்கூடாது, இவங்களுக்கு உரிமை உறுதின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கு. நம்ம ஊருக்கு வரையில போன் பண்ணிட்டு வரேன், அண்ணே தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துட்டு இந்த ஊரே சந்தோஷமா கொண்டாடமா இருக்கு. அண்ணா நீங்க எப்போ வரையில அப்பதான் சாமி கும்பிடுவோம் அப்படி அது வரைக்கும் நாங்க கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3000 தலைக்கட்டு குடும்பம் ராஜபாளையத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 2-3 நாள்ல வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்படி சட்ட ரீதியா எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். பேனா அவங்க மட்டும் தான் எடுத்தா, அவங்க பேனா எடுத்தா மட்டும் ஜெயிப்பாங்க எல்லாம் நினைக்காங்க. நம்மளும் பேனா எடுத்தா நம்ம ஜெயிக்கலாம். நம்ம அவசரப்பட்டு அறுவல் எடுத்து விடுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை கோவப்பட்டு யாரையும் அடிச்சு விடுவான். அப்படி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போராடிக்கிறான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அப்ப என்னாச்சுப்பா அடிச்சு விட்டேன். அப்ப பிரச்சனை வரவுக்கு முன்னாடி எனக்கு அடிக்க வேண்டியதானே? பிரச்சனை இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி பிரச்சனை உடனே கூப்பிட்டு பேசலாம்ல. அதனால சட்டத்தை கையில எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பேனா எடுத்து நம்ம சாதிப்போம். இனி வருங்காலம் நமக்கான காலமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கான காலமா இருக்கணும். அப்படின்னா நாம சட்ட ரீதியா போராடணும். மீண்டும் சொல்றேன், தயவு செய்து பெரியவர்களா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு ஏழை எளிய மக்கள் தான் அதிகம் இருக்கும். மது அருந்தாருங்க மிகப்பெரிய உள்ள குடும்பத்தை கொண்டு போய் அதை சீரழிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். பெத்த பிள்ளைகள் மேல பாசம் வைங்க அப்படின்னு சொல்லி பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை வரவேற்ற ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்தடுத்து இந்த ஊருக்கு நான் வர வேண்டும்.